Good morning. Today to discuss about vibration of a diatomic molecule. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். வைப்ரேஷன் ஆஃப் டயட்டாமிக் மாலிகுல்ஸோட அதோட எனர்ஜி லெவல்ஸும் தென் அதோட வேவ் ஃபங்க்ஷனையும் நம்ம குவாண்டம் மெக்கானிக்கல் மெத்தட் மூலமாக நம்ம என்ன டெரைவ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். அதில் நம்ம ஹெர்மிட் ஈக்குவேஷன், ஹெர்மிட் பாலினாமினல்ஸ், 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா கிளாசிக்கல் மெத்தட் மூலமாக ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட எனர்ஜி லெவலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் மெத்தட் மூலமாக வைப்ரேஷனல் எனர்ஜி லெவலையும் அதோட கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் ஹெர்மிட் பாலினாமினல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஹெர்மிட் பாலினாமினல்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ், இந்த எண்ணோட வேல்யூ வந்து என்னது வேரியாக தென் H0 வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக தென் என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோட ஈயோட வேல்யூவும் என்ன செய்யுது ஈக்குவலி ஸ்பேஸ் அப்படிங்கிறத இந்த டயக்ராம் மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஆஃப் ஏ டயட்டாமிக் மாலிகுல். ஹார்மோனிக் oscillator of a diatomic molecule. The harmonic oscillator of a diatomic molecule in quantum mechanical treatment method மூலமாக பார்க்கும்போது தென் அதோட அந்த வைப்ரேஷன் ஆகக்கூடிய அந்த டயட்டாமிக் மாலிகுல்ஸ், இப்போ 2 மாலிகுல்ஸ் இருக்கும்போது 2 ஆட்டம் இருக்கும்போது அந்த 2 ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஷன் அண்ட் என்னது எலாங்கேஷன் அப்படி நடக்கும்போது எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது தென் அந்த பாண்ட் லென்த் வந்து என்ன செய்யும், தென் என்னது இன்க்ரீஸ் ஆகும், டிகிரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிகிரீஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த பாண்ட் லென்த்தை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மாலிகுல்ஸோட வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எங்கே பார்க்குறோம்னா ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஹையர் ரீஜனில் பார்க்குறோம். அப்போ வைப்ரேஷன் ஆகக்கூடிய அந்த டயட்டாமிக் மாலிகுல்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு இருப்போம் குவாண்டம் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் மெத்தட் மூலமாக En ஈக்குவல் டு ஹெச் கிராஸ் இன்ட்டு கே பை மியூ அப்படிங்கிறது இன்ட்டு 1/2 இன்ட்டு n + 1/2 அப்படிங்கிறத பார்க்குறது. இப்போ இதில் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது தென் n அப்படின்னு சொல்லும்போது என்னது அதோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னோட வேல்யூ வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்கிறோம். இல்லை வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர் H கிராஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட வேல்யூ நமக்கு தெரியும், H/2π அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K மியூ அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ரெடியூஸ்டு மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெடியூஸ்டு மாஸ். இப்போ இதில் ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம குவாண்டம் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது எம்னே போட்டு என்ன செஞ்சிருப்போம், டெரைவ் பண்ணியிருப்போம். அப்போ எம் அப்படி வரும்போது மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல். இங்கே வந்து நம்ம நினைச்சுவோம் அதை வந்து எப்படி மீன் பண்ணுறோம்னா ரெடியூஸ்டு மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து n + 1/2 n அப்படின்னு சொல்லும்போது வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர் ஆர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, அப்போ இது தெரியும் நமக்கு. இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் ரிலேட் பண்ணும்போது H/2π அப்படின்னு சொல்கிறோம் இன்ட்டு இந்த √π மியூ, √2 K பை மியூ அப்படின்னு சொல்லுவோம். K பை மியூ இன்ட்டு n + ½ அப்படின்னு. இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த H/2π √k/μ அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மியூ அப்படின்னு சொல்லுவோம். மியூ அப்படின்னு சொல்லும்போது வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த டேர்ம் வந்து என்ன சொல்கிறோம், எப்படி எழுதுறோம்னா En ஈக்குவல் டு n + 1/2 இன்ட்டு H/μ அப்படின்னு சொல்லுவோம். H/μ அப்படின்னு சொல்லுவோம். That is vibration of a diatomic, vibrational energy of a diatomic molecule. Then அதோட எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். தென் இதில் நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 4 ஃப்ரீக்வன்சி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். 4 ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது del
E அது சேஞ்ச் இன் எனர்ஜி ஈக்குவல் டு ஹச் மியூ அப்சார்ப்ஷன் அப்படின்னு போகும். இப்போ இந்த டெல் இ அப்படின்னு சொல்லும்போது டயட்டாமிக் மாலிகுல்ஸ் வந்து என்ன செய்யுது, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும்போதோ இல்லை எமிட் பண்ணும்போது அது வந்து என்ன செய்யும், 0 எனர்ஜியில் இருந்து அடுத்தடுத்து என்ன செய்யும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா the change in energy equal to h mu absorption, that is அது 4 condition frequency conditions அப்படிங்கிறத சொல்கிறோம். 4 frequency condition அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து நம்ம இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ராவோட செலெக்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லும்போது டெல் என் ஈக்குவல் டு +1 அப்படிங்கிறத பார்ப்போம். ஐஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோபி இதன் ஐஆர் ரீஜியனில் எது வைப்ரேஷன் ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டெல் என் ஈக்குவல் டு +1. இது வந்து என்னது, செலெக்ஷன் ரூல். ஏன் அப்படின்னா தன் க்ரோன் ஸ்டேட்டில் இருந்து தன் என்னோட வேல்யூ 0ல் இருந்து என்னோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட செலெக்ஷன் வேல்யூ வந்து என்னது +1 அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். எங்கே இந்த வைப்ரேஷன் ஆஃப் டயட்டாமிக் மாலிகுல், வைப்ரேஷன் ஆஃப் டயட்டாமிக் மாலிகுல் அப்படிங்கிறத இந்த ஐஆர் ரீஜியன் அப்படிங்கிறது. இப்போ இதில் இந்த சேஞ்ச் இன் டெல் இ ஈக்குவல் டு en+1 minus en equal to h cross k by mu 1/2 அப்படிங்கிறது போகும். இப்போ எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஈவன்லி ஸ்பேஸ் அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஈவன்லி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த டயக்ராமை பார்த்தா நமக்கு புரியும். அப்போ எனர்ஜி ஸ்டேட் வந்து க்ரோன் ஸ்டேட்டில் இருந்து தென் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது தென் என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, அந்த பேராபோலிக் கர்வ் அப்படிங்கிறது கிடைக்குது. பேராபோலிக் கர்வ் அப்படின்னு சொல்லும்போது தென் என்ன நம்ம படிச்சிருக்கோம், x² அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இதில் தென் என்னோட வேல்யூ 0, then 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ஈயோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1, 2, 3 என்னோட வேல்யூ 4. இப்போ E0, E1, E2, E3, E4. E0 equal to half hmu. E1 அப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அங்கே 3/2 hmu, இங்கே 5/2 hmu, இங்கே 7/2 hmu, இங்கே 9/2 hmu. இந்த ஈக்குவேஷன் வந்து எங்கே அப்ளை பண்ணுறோம், என்னோட வேல்யூ சேஞ்சஸ் ஆகும்போது நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து என்ன செய்யுது, ஈவன்லி ஸ்பேஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஐஆர் ரீஜியன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் அப்படி பார்த்தோம்னா மியூ அப்சார்ப்ஷன் ஈக்குவல் டு 1/2 into k by mu 1/2 பார்ப்போம். இப்போ கே அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டு, தென் மியூ அப்படிங்கிறது ரெடியூஸ்டு மாஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் இதில் மியூ பார் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 1/2/c ஸ்பீட் ஆஃப் லைட்டு இன்ட்டு k by mu ஆஃப் ஆகணும். இப்போ இதில் வந்து என்ன, இந்த நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படிங்கிறத என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணுறோம். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டிவைட் பை ரெடியூஸ்டு மாஸ் அப்படிங்கிறத. இப்போ ஐஆர் ஸ்பெக்ட்ராவில் இதோட யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். எங்கே ஐஆர் ஸ்பெக்ட்ராவில் வைப்ரேஷன் ஆஃப் டயட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதில் வந்துடுது, அது வந்து ஐஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோபியில் வந்துடும். அதில் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இப்போ நம்ம எம்எஸ்சி கிளாஸ்லாம் தென் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம சாம்பிளுக்கு வந்து நம்ம ஐஆர் ஸ்பெக்ட்ரா எடுத்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம எம்எஸ்சியில் ப்ராஜெக்டில் ஸ்டடி பண்ணும்போது தென் சாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், ஐஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோபி ஸ்டடி பண்ணும்போது நம்மளோட சாம்பிள் வந்து என்ன செய்வோம், பெல்லட்டாக மாற்றி தென் கேபிஆர் பேஸ் லைன் கொடுத்து நம்ம காம்பவுண்ட் வந்து அனலைஸ் பண்ணுவோம். என்னென்ன எலிமெண்ட்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, என்னென்ன பாண்டு, என்னென்ன மாலிகுல்லாம் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ OH பாண்டு, NH பாண்டு,
சி சிங்கிள் பாண்டு சி, சி டபுள் பாண்டு சி, சி ட்ரிபிள் பாண்டு சி, சி சிங்கிள் பாண்டு என், NH இந்த மாதிரி வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத நம்ம ஐஆர்எஸ் பற்றால பார்ப்போம். தென் அதோட யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ HCl அப்படின்னு சொன்னோம்னா தென் 35 குளோரின். இப்போ இதோட வேல்யூ பார்க்கும்போது தென் மியூ அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது 2.90 இன்ட்டு 10⁻³ சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிறதோட வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நான் இதோட கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி எழுதுகிறோம் psi n y equal to n h n y e power minus y square by 2. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெர்மிட் பாலினாமினல்ஸ். ஹெர்மைட் பாலினாமினல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெர்மைட் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் என் அப்படின்னு சொல்லும்போது இது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குவாண்டம் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் வைப்ரேஷனல் ஆகிய வைப்ரேஷனல் மோஷன் ஆகிய பார்ட்டிக்கல் அப்படிங்கிற கொஸ்டின் தான். இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லும்போது அது நார்மலைசேஷன் ஃபேக்டர். நம்ம இதில் என்னோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது n இன்ட்டு ரூட் பீட்டா டிவைடட் பை 2n ஃபேக்டோரியல் ரூட் பை இன்ட்டு ஆஃப் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நார்மலைசேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது. இப்போ அதோட ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதோட எனர்ஜி லெவல்ஸ் கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் ஹெர்மிட் பாலினாமினல்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த ஹெர்மிட் பாலினாமினல்ஸ் இப்போ வச்சுக்குவோம். ஹெர்மிட் பாலினாமினல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது h n y equal to ஹெர்மிட் பாலினாமினல்ஸ் சொல்லும்போது hn into y equal to minus 1 power n e y square into dn e power minus y square divided by t power y n. இதை நம்ம என்ன சொல்கிறோம் ஹெர்மிட் பாலினாமினல்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹெர்மிட் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இதில் ஹெச்சோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன செய்யுது மாறும். இப்போ ஹெச்சோட வேல்யூ என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ என்னோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லும்போது h 0 into y equal to 1 அப்படின்னு பார்ப்போம். என்னோட வேல்யூ வந்து 0 இருக்கும்போது ஹச்சோட வேல்யூ தானே அது 1. அதே மாதிரி என்னோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லும்போது தென் h1 அப்படின்னு சொல்லும்போது y equal to 2y. then n value 2 and h2y equal to 4y square minus 2. that is few ஹெர்மிட் பாலினாமினல்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஆகிய டயட்டாமிக் மாலிகூல் ப்ரீவியஸ் கிளாஸ்லையும் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் சும்மா ஓவரலாக வந்து அவுட்லைன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அவுட்லைன் அப்படின்னு சொல்லும்போது தென் அதோட என்னது எனர்ஜி லெவல்ஸ் கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் அதுக்கடுத்து ஹெர்மிட் பாலினாமினல்ஸ் அப்படின்னா என்ன தென் ஃபி பாலினாமினல்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்னது இந்த எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ 0 இருக்கும்போது h 0 என்ன இருக்கும் என்னோட வேல்யூ 1னா h1 வேல்யூ என்னது என்னோட வேல்யூ 2னா h2 வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.